மழை பெஞ்சா காய்ச்சல் வருமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? அது எப்படி? மோஸ்டா நமக்கு இந்த காய்ச்சல் சளி வரது எல்லாமே வைரஸ்னால தான். ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்றது. இந்த வைரஸ் வந்து கோல்டான டெம்பரேச்சர்ல ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. மழை பெய்யும் போது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. நம்மளோட பாடி டெம்பரேச்சரும் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது. இப்படி கம்மி ஆகுறதுனால இந்த வைரஸ் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய பரவுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. தென் ஏதாவது ஒரு வைரஸ் உள்ள போச்சுன்னா அதை ஈஸியா வெளியே தள்ளக்கூடிய சிலியா அப்படின்னு சொல்ற மூவ்மெண்ட் வந்து குறையுது. தென் நம்மளோட பிளட் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் குறையுது. மழையில நனைஞ்சிட்டு வெட்டான கிளாத்தை ரொம்ப நேரம் நம்ம போட்டுட்டு இருக்கும் போது இந்த வைரஸ் நிறைய மல்டிபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே இந்த வைரஸை பரவுறதுக்கு காரணமா இருக்கிறதுனால காய்ச்சல் சளி எல்லாம் வருது. தென் மெயினாக நம்ம ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழாயையும் சுவாச குழாயையும் இணைக்கக்கூடிய பகுதி வந்து இரிட்டேட் ஆகுறதுனால உடனே எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மழை பெய்யறதுனாலயோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலயோ காய்ச்சல் சளி வர்றதில்ல, வைரஸ்னால தான் வருது. ஹாவ் அ குட் டே.